உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மாத பலன்கள் வரிசையில் மே மாத பலன்கள். இந்த மே மாத பலன்கள் ஆப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகளை பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாய் பகவான், ராகு பகவான், புதன் பகவான், மேசத்தில் சூரிய பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியுடைய அதிபதி யாருன்னா சூரியன். அந்த சூரியன் ஆப்பட்டது நவ கிரகங்களின் அரசன். அந்த சூரியன் ஆப்பட்டது உங்களுடைய ராசியிலிருந்து எண்ணி வர 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அப்ப தன்னுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவதால் சிம்ம ராசியில பிறந்த எல்லாத்துக்கும், ஆண் பெண் எல்லாத்துக்குமே இந்த மாதத்துல அந்த சூரியனுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது உச்சம் பெறுவதால் தான் பார்க்க போன முடியல, தான் சோம்பேறித்தனமாக தான் கைவிட்ட காரியங்கள் அப்படியே தான் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாலும் இது எல்லாத்தையுமே இந்த சூரிய பகவான் உச்சம் பெறுவதால் ஒரு சுறுசுறுப்பை கொடுப்பார். தான் எந்திரிச்சு நின்று தான் சம்பாதிக்கணும், தான் சாதிக்கணும், தான் விட்டதை பிடிக்கணும், நாம் நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை எல்லாத்தையுமே இந்த சூரிய பகவான் கொடுப்பாருங்க. அப்ப அந்த சூரிய பகவான் கொடுக்கறதுனால கண்டிப்பாக நீங்க சாதிப்பீங்க. இதுவும் இந்த மே மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த சூரிய பகவான் உச்சமாக இருப்பார். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி, உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது மே மாசம் 19ஆம் தேதி ஆட்சி பலத்தோடு ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்ப உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய விஜயஸ்தானம். அப்ப அந்த தைரிய ஸ்தானாதிபதி தான் எடுக்கும் காரியத்தை நாம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த தைரிய வீரிய விஜயஸ்தானத்துக்கு அந்த சுக்கிர பகவான் வர்றதுனால சிம்ம ராசியில பிறந்த எல்லாருமே தான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில், பிசினஸ், வியாபாரம், தான் செஞ்சுட்டு இருக்கிற வேலை விஷயங்கள், இதுல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாதிக்கணும், நம்ம நல்ல பேர் வாங்கணும், நம்ம ஃபேமஸ் ஆகணும், நம்ம இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்து இன்னுமே நல்ல பொசிஷனுக்கு வரணும் இப்படிங்கிற வெறி வரும். அப்ப அதற்குண்டான ஒரு பாடுபடுவீங்க. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். நீங்க பாடுபடுங்க, ஜெயிங்க, நல்லா இருப்பீங்க. அது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதுவும் அந்த 8ஆம் இடத்துல அந்த ராகு பகவானோடு இணைந்து இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதுல பார்க்க போனா கொஞ்சம் யோசனை செய்து, நம்ம ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து ஒரு காரியத்தை நாம செய்யணும். அப்படி செய்யாமல் நம்ம பார்க்க போனா சுடுது மடிய புடி அப்படின்னு நம்ம அவசரப்பட்டு ஒரு ஆவேசத்துல நாம செஞ்சிட்டோம்னா இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டு நம்மளை கழுத்தறுத்துருவாரு. அப்போ நம்மளுக்கு அந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த செவ்வாய் பகவான் உருவாக்கிடுவாரு. அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது, செவ்வாய் பகவான் கிட்ட நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே சமயத்துல நம்ம யாரு கூடயும் அதிகமா பேசக்கூடாது, நம்ம நண்பர்கள் அளவா வச்சுக்கணும். வெளியில பார்க்க போன தொழில் விஷயத்திலும் சரி,
நம்ம கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து பார்க்க போனா அதிகமாக பேச்சை செலவிடக்கூடாது. இந்த செவ்வாய் பயிற்சி ஆகிற வரைக்கும். அந்த செவ்வாய் பயிற்சி ஆயிட்டாங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு பாக்கியாதிபதி ஆட்சியாக வருவதனால கண்டிப்பாக நீங்க எடுத்த காரியத்தை ஜெயம் பண்ணுவீங்க. அது எப்போ? அந்த அடுத்த மாசம் செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம். அப்ப இந்த மே மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக இருப்பது நல்லது. அது போக ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு பூமி வாங்குறீங்க, ஒரு அசட் வாங்கி போடுறீங்க, இதுல டாக்குமெண்ட்டை நல்லா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். அதே சமயத்துல சொத்து மேல வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடாம ஒரு பணத்தை கட்டுறோம், இதுலயுமே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஒரு நம்பிக்கையின் பேர்ல ஒருத்தருக்கு கடனை கொடுக்குறோம், அந்த கடன் கொடுக்குற இடத்துலையும் கண்டிப்பாக நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்ப இந்த மாதிரி விஷயத்துல நீங்க வந்து உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுடைய உடைமைகள், இல்லைன்னா வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காசு பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, இது எல்லா விஷயத்திலையுமே ரொம்பவுமே நிதானமாக, ரொம்பவும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப 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 நல்லது. இது போக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியுமான புதன் பகவான் குருவுடைய வீட்டுல நேச்சம். அப்ப உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன் பகவான். உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன் பகவான். அப்ப அந்த 11-2 அப்படிங்கிறது தனஸ்தானம், லாபஸ்தானம். அப்ப அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான், அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து குருவுடைய வீட்டுல நேச்சமாக இருக்கிறாரு. அப்ப நீங்களே சொல்லுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வரக்கூடிய பணம் நம்மளுக்கு தங்காத அளவுக்கு ஏதாவது ரூபத்துல வீண் செலவுகள் வரும், விரைய செலவுகள் வரும். அந்த விரைய செலவுகளை நாம வந்து சுப செலவுகளாக மாத்திக்கணும். அது போக நம்மளுக்கு வந்து தனாதிபதி கெட்டு போயிருக்கிறாருன்னா நம்மளுக்கு வந்து பணம் வரக்கூடிய வழிகள்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் வருவதும் கஷ்டம், அப்படி வந்தாலும் வந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த மாதிரி சமயத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஆசான் தேவை. அப்ப நம்மளுக்கு குருமார்கள் தேவை, நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் தேவை, நல்ல ஒரு ஆசிரியர்கள் தேவை. இப்போ அவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் பிரகாரம் நாம முயற்சிகள் பண்றதோ, ஒரு விஷயத்தை எடுத்து நடத்துறதோ, எடுத்து செய்வதோ ரொம்பவுமே நல்லது. அது இல்லாம நாமளா புறப்பட்டு போனோம், நாமளாக நினைச்சோம், நாமளாக செஞ்சோம்னா அதனுடைய விளைவு அடுத்து லாஸ்ட்ல வந்து நிற்கும். உங்களுக்கு இழப்புகளைத்தான் கண்டிப்பா நீங்க சந்திக்க வேண்டியது வரும். அதனால நீங்க வந்து உங்களுக்குன்னு சில குருமார்களை வச்சுக்கோங்க. அவங்க சொல்படி நடக்கிறது இந்த பீரியட்ல ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் சரியில்லை. அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு கண்டக சனிங்கிறதுனால ஏதாவது ரூபத்துல தொழில்ல பிரச்சனைகள், சிக்கல்கள், அந்த வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், அப்ப அந்த தொழில நல்ல திருப்தியை கொடுக்காத சூழ்நிலைகள் இதைத்தான் உருவாக்கும். அப்போ இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரக அடைவுகள். அப்ப அந்த ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதை பாருங்க. அந்த ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்குது, இல்ல புதன் நல்லா இருந்துச்சுன்னா இப்ப நான் சொன்ன பலன் எதுவுமே நடக்காது. அப்போ வந்து அந்த செவ்வாயும் புதனும் கெட்டு போயிருந்தால் இப்போ கோச்சார பிரகாரமும் செவ்வாயும் புதனும் கெட்டு கிடக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து பக்கம் போற வழியில சிக்கல், தடுங்கல், பிரச்சனை, குழப்பம் இதெல்லாமே வந்துட்டு இருக்கும். அதே சமயத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த புதன் நீச்ச கதியில் இருக்கிறதுனால அடுத்தது அந்த புதன் மாறி வந்தாலுமே அந்த செவ்வாயும் குருடைய வீட்டுல இருக்கிறதுனால 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கல்வியிலும் சரி, இப்போ அந்த கல்வியை முடிச்சுட்டு நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு காலேஜுக்கு ட்ரை பண்றீங்க கிடைக்கல, அடுத்த காலேஜுக்கு போகணும் கிடைக்கல, இந்த மாதிரி விஷயத்திலும் சரி கொஞ்சம் குழப்பங்கள் வரும். அப்ப அந்த குழப்பத்தை சரி செய்து கொள்ள உங்களுக்கு ஒரு ஆசிரியர் தேவை, ஒரு குருமார்கள் தேவை. அவங்கள பயன்படுத்தி அவங்க மூலியமாக ஒரு ஐடியா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு காலேஜ் கிடைக்கலையா அடுத்த காலேஜுக்கு போங்க, ஒன்றும் தப்பே இல்லை.
அப்படி நீங்க வந்து மனசை திடப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்கள் இந்த மாசத்துல கண்டிப்பாக நல்லதும் கொஞ்சம் சரிவும் கலந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.